அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ காலேஜ் ஓப்பன் பண்ண போறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி, நியர்லி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம காலேஜ் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ காலேஜுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் எடுத்துட்டு போகணுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்பவே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நமக்கு அலாட் ஆயிருக்க காலேஜ் தான் அலாட் ஆயிருக்கான்றதே நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. அதுக்கு வந்து ஃபைனலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் அட்மிஷன் கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? இது எதுல இருக்கும்? உங்களோட TNAU வெப்சைட்ல உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அட்மிஷன் கார்டுன்னு ஒன்று வரும். அந்த அட்மிஷன் கார்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு உங்களோட 20,000 ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஓகே, கவுன்சிலிங் ஃபீஸ் 20,000 பே பண்ணியிருப்பீங்க. அந்த 20,000 ரெசிப்ட் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் அந்த ஃபைனல் அட்மிஷன் கார்டில் இருக்கும் தெளிவாக என்னென்னு, எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜோட நேம் போட்டு கரெக்டாக இருக்கும். அந்த காலேஜ் தான் உங்களுக்கு ஃபைனல் காலேஜ். அந்த காலேஜ் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக மெயிலில் வரும். அதனால எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆகுதா அப்போ ஓப்பன் ஆகுதான்னு யோசிக்க வேண்டாம். ஸோ ஆகஸ்ட் நம்ம செப்டம்பர் 15ஆம் தேதி நியர்லி, ஓகேங்களா, முன்ன பின்ன 2 நாள் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த டைம்ல தான் காலேஜ் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே ரெடியா இருங்க. ஓகே சார், என்னெல்லாம் சார் ட்ரெஸ் கோட் எப்படி எடுத்துட்டு போகணும், என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வரும். இருந்தாலும் ஃபார்மல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே போல் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நல்லாவே அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார்மல் ஷர்ட்டு பேண்ட் தான் யூஸ் பண்ணணும். பாய்ஸாக இருந்தால், கேர்ள்ஸாக இருந்தால் சுடிதார் தான் யூஸ் பண்ணணும். ரொம்பவே ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ கேஷுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஜீன்ஸோ ஷர்ட்டோ எதுவுமே வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பசங்களும் அதே போல் ஃபார்மல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே உங்களுக்கு மெயிலையும் வரும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல கிளியரா வந்து உங்களோட கோஆர்டினேட்டர் சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ், 4 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. அதனால எல்லாமே ஃபார்மல்ஸ் வாங்கிக்கோங்க, ஃபார்மல் ஷூ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நமக்கு வந்து QT எக்ஸாம் எழுதிருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட் அதை மறந்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ICAR போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. QT எக்ஸாம் மார்க் பேஸ் பண்ணி நீங்கள் ICARக்கு அப்ளை பண்ணணும். ICARனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இது மூலமா தான் நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த ICAR வெப்சைட்ல போயிட்டு உங்களோட QTோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள போகும். அதில் உங்க டீடைல்ஸ்லாம் கேட்கும். அந்த டீடைல்ஸ்லாம் உள்ள கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்க QTோட மார்க் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க QTோட மார்க்கை கொடுத்துட்டு காலேஜ் செலக்ஷன் இருக்கும். எப்படி நம்ம TNAUக்கு காலேஜ் செலக்ஷன் பண்ணுமோ அது மாதிரி யூனிவர்சிட்டி செலக்ஷன் பண்ணுவீங்க. அதில் நம்ம வந்து என்ன பண்ணுவீங்க, நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுவீங்க, அடுத்து கேரளா யூனிவர்சிட்டி, ஆந்திரா யூனிவர்சிட்டி, கர்நாடகா யூனிவர்சிட்டி, இல்லை GP பந்த், இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிலாம் நீங்க தாராளமாக அதை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொட்டீனா நீங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டானது எல்லாமே உங்களுக்கு மெயிலையும் வரும். நீங்க ரொட்டீனா வந்து அந்த வெப்சைட்டை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் வித் ஸ்காலர்ஷிப்போட. ஸோ இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே போயிட்டு QT அப்ளை பண்ணியிருந்த எல்லாருமே ICAR வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணுங்க. குரூப்ல வந்து லிங்க்கும் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது மூலமா ICAரையும் இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் Dr.Dk அக்ரி எக்ஸ்பர்ட் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம சேர்த்து விட்டுருக்கோம், பிரைவேட் காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம கைடன்ஸால பெட்டர் காலேஜ் கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா நல்லா படிங்க. அதே போல நம்ம குரூப்பை வந்து ரொம்ப 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 ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இது. ஏன்னா எல்லா காலேஜ்லயும், ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட், பிரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த குரூப்ல இருக்கீங்க. ஸோ ஈஸியா உங்களோட மெட்டீரியல் ஷேர் பண்ண முடியும், கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து ஈஸியா நீங்க படிச்சு நல்லா பெட்டரா நீங்க பாஸ் பண்ணி வெளில வர முடியும். ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்றோம், பெட்டர் ஜாபை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு. ஸோ அதுக்காக நம்ம Dr.Dk அக்ரி எக்ஸ்பர்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம், இப்ப இருந்தே 4 இயர்ஸ் முடிச்சதும் என்ன ஜாபுக்கு போக போறோம் அப்படின்னு உங்களோட டிசைட் எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன், அதுக்கு உண்டான நம்ம TNPSC இருக்கட்டும், UPSC இருக்கட்டும், அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதே எல்லாமே குரூப்ல நம்ம 1 by 1 சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு பில்டிங் இருந்தா தாராளமா எல்லாருமே ரெடியா இருக்கு. பில்டிங் இருக்கவங்க எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இமீடியட்டா நம்ம வந்து இந்த காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா நம்ம இதுதான் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப இந்த ஜாப் தான் போறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இப்ப இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல ஈஸியா நீங்க
கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல ஜாபை அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நீங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, இந்த குரூப்பை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.